இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்டத்தினுடைய தலைவர் மாரிமுத்துஜி அவர்களே, காஷ்மீருடைய பிரச்சனை முழுமையாக தீர்த்து கொடுப்பார். அந்த பாரதத்தினுடைய பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மகளத்தில் இருக்கக்கூடிய அந்த மகளத்தை கண்டிப்பாக மீட்டு நம்மிடத்தை கொண்டு வருவார், விரைவில் கொண்டு வருவார் என்பதை இந்த நேரத்தில் நாம் சூழலுக்கு நாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆனா இங்க இருக்கக்கூடிய பச்சோந்தி அரசியல் அது கேவலமா இருக்குது. அதாவது அவர் மோடிஜி மேல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கால் புரட்சி நினைச்சாலும் வெக்கமா இருக்குது. இன்னைக்கு நாடு முழுவதும் வந்து ஒன்றுபட்டு நிக்கணும். இந்த மாதிரி ஒரு பகல்காம் மாதிரி ஒரு தீவிரமான இது நடந்திருக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதி கேவலமான புத்தி எப்படி இருக்குன்னா, மோடிஜி வந்து இந்த இடத்துல வந்து சாதிக்க கூடாது, அவருக்கு வந்து இந்த இடத்துல சர்க்கிள் ஆகணும், அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயங்களை வந்து இன்னைக்கு நாட்டில் நடந்துட்டு இருக்குது. உண்மையாவே வந்து இவங்க எல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் தான் பிறந்தாங்களா இல்ல பாகிஸ்தான் பிறந்தாங்கிற சந்தேகமா இருக்குது. நேற்று வந்து உத்தரப்பிரதேசத்துல ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வந்து ரஃபேல் விமானத்துல வந்து எலுமிச்சம்பழத்தையுமே இந்த மிளகாயுமே கட்டி தொங்க விட்டுட்டு கிண்டலா போட்டிருந்தாரு. இவனை மாதிரி ஆளுகள் வந்து இங்க சும்மா விடக்கூடாது, சுட்டு தள்ளணும். இவனை மாதிரி எவ்வளவு தேச துரோகிங்க. கட்சியில வந்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா வந்து இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு தேசத்துல எல்லா கட்சியினரும் சாதி மதம் கடந்து எல்லாம் ஒத்துமையா இருந்து அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளையும் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளுக்கு எதிராக வந்து நம்ம ஒன்றுபட்டு குரல் கொடுக்கணும். இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான், அதாவது ஓட்டு வங்கி அரசியல் மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்களோ அதே தான் இங்க ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்கிறாரு. எத்தனை கம்பெனிகள் வந்து காவல்துறை ஆகட்டும் வருவாய்த்துறை ஆகட்டும் முழுமையா வந்து விசாரணை நடத்திருப்பாங்க நினைக்கிறீங்க? 10 நாள் ஆச்சு. அந்த தீவிரவாதி எத்தனை பேர் இருக்கிறாங்கிறது யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ரொம்ப கேவலமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ஓட்டு அரசியல் ஓட்டு அரசியல் ஓட்டு அரசியல் சொல்லி இன்னைக்கு நாட்டை காட்டி கொடுக்கறியே, நீ எல்லாம் வந்து நீயும் ஒரு தேச துரோகிதான். என்னைக்கு வந்து தன்னுடைய சொந்த தாயாட்ட வந்து காட்டி கொடுக்கிறான், ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அவன் முதல்வராக இருந்தாலும் சரி, அது எவராக இருந்தாலும் சரி, வந்து அவன் வந்து கண்டிப்பா வந்து அவன் தேச துரோகிதான், இன துரோகிதான். இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம வந்து இனம் கண்டு இவர்கள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டத்திலே நம்மளுடைய எதிர்ப்பை காட்டி 2026 பின்பு இந்த திராவிட பயங்கரவாத கூட்டத்தை வேரோடு மண்ணாக இந்த பகுதியிலிருந்து நம்மளுடைய மண்ணிலிருந்து ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை வகித்து நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் மாரிமுத்து அவர்களே, போர் பயமும் இருந்தது, அந்த படுகொலைகளும் நடந்தன. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியிலே குண்டு வெடிக்காத நாளே இல்லை என்று சொல்லலாம். எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமர்கள் இந்த தேசத்தினுடைய பிரதமராக பொறுப்பேற்ற நாளிலே இருந்து 2 தாக்குதல் தான் மிகப்பெரிய அளவிலே நடந்திருக்கிறது. அந்த அளவுக்கு படுகொலைகளும் அந்த காஷ்மீர் மக்களுக்கு இருந்த அவநம்பிக்கைகளும் தீர்க்கப்பட்ட ஆட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி. அங்கு முழுமையாக அரசியல் சட்டப்பிரிவு 376 நீக்கப்பட்டதற்கு பிறகு இன்றைக்கு மக்கள் சுதந்திரமாக வாழ்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருந்த முஸ்லீம்கள் எல்லாம் உண்மையிலேயே தேசபக்த முஸ்லீம்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதை பிடிக்காத இங்க இருக்கக்கூடிய திமுக, வடக்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் போன்ற கட்சியை சேர்ந்தவர்கள் தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாகத்தான் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தீவிரவாதி பகல்காமிலே படுகொலை நடத்திய போது பல்வேறு மாநிலங்களில் இருந்து சென்ற நம்முடைய சகோதரர்களை சுட்டு கொலை செய்தான். எப்படி கொலை செய்தான்? அவன் இந்துவா என்று விசாரித்து இந்துவா என்பதை பரிசீலித்து பார்த்துதான் கொலை செய்திருக்கிறார்கள். ஒருவேளை அங்கு ஒரு 4 திமுக காரன் போயிருந்தாலும் கூட நான் இல்ல, உங்களுக்கு ஆதரவான ஆழ்த்த என்றைக்கும் நான் உங்களுக்கு தான் ஆதரவாக இருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட கூறு போட்டு இங்க அனுப்பி இருப்பா பொட்டியில ஓட்டு. திமுக காரன் சொன்னா எந்த பாய் வடநாட்டில் இருக்கிற பாய் விட்டுற போறதில்லை. அதனால உண்மையான இந்துவாக இருக்கக்கூடிய திமுக காரர் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும். உங்களுடைய தலைவர் செய்யக்கூடிய அட்டுழியங்களுக்கெல்லாம் நீங்கள் தயவு செய்து துணை போகாதீர்கள். இந்த சூலூர்ல ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 10 பாய் 20 பாய் தான் இருந்தாங்க. இன்னைக்கு 2000 பேர் இருக்கிறாங்க. இது யாருக்கு பாதிப்பு? அந்த அளவுக்கு இன்றைக்கு முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை இந்த சூலூரிலே பெருகி இருக்குது என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஆபத்து நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது.
பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு ஒருபோதும் ஆபத்து இல்லை. நாங்க என்னைக்குமே உஷாராக இருப்போம், என்னைக்குமே தயாராகத்தான் இருப்போம். ஆனா இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு தான் பாதிப்பு. நீங்க தான் அவங்க கூட நெருங்கி பழகிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு உத்தரவு பாகிஸ்தான்ல இருந்து வந்தா முதல்ல ஓடுறது உங்களாத்தான் ஓடுவேன். அதனால தயவு செஞ்சு நீங்கள் எண்ணி பாருங்கள். நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய தாலுகா அலுவலகத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த காலி இடம் சந்தைப்பேட்டையில வண்டி நிறுத்தறதுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல ஒரு சின்ன மசூதி கட்டிட்டு அதை பூரா வக்ஃப் போர்டுக்கு சேர்ந்த சொத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா உண்மையிலேயே நம்முடைய முன்னோர்கள் ஒரு 50, 70, 80 வயது உள்ள பெரியவர்களை கேட்டு பாருங்க, அந்த இடம் யாருக்கு சொந்தமான இடம் என்று. திமுக காரனுக்கும் நல்லா தெரியும். ஆனால் ஓட்டு பிச்சைக்காக அதிகப்படியான வாக்கு இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாக இன்னைக்கு 2000 வாக்குகள் சுலபோல வரப்போகுது கம்யூனிஸ்ட் இந்த முஸ்லீம்களிடம் இருந்து என்கின்ற ஒரே நோக்கத்துக்காக இங்க இருக்கக்கூடிய திமுக அத்தனை பேரும் இன்னைக்கு அவங்களுக்கு ஜால்ரா போட்டிருக்கிறார். அதனுடைய விளைவு இன்னைக்கு அவங்க சூலூர்ல இன்னைக்கு பெரும்பான்மையை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். திமுக காரர்கள் இருந்தாலும் நீ இந்துவாக இருப்பதனால வெகு விரைவில் உங்கள் ஓட விரட்ட போகின்றார்கள். இதுதான் நிலைமை. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் காலி இடம் சும்மா இருக்குது, அரசு புறம்போக்கு நிலம், அதையும் ஆக்கிரமித்துக் கொண்டு எங்களுக்கு சொந்தம்னு சொல்றாங்க. நம்முடைய சகோதரர்கள் அதற்காக 2-3 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு போறதுக்கு பாதை கூட மறைச்சிட்டா. பரம்பரையா வந்துட்டு இருந்த டிச்சை இடிச்சு அதை மூடி விட்டு போட்டு அந்த இடத்துல டிச்சை இல்லைன்னு சொல்ற. அதுக்கும் இங்க இருக்கக்கூடிய பேரூராட்சி நிர்வாகம் ஆமாஞ்சாமி போகுது. பேரூராட்சி நிர்வாகம் தான் அந்த டிச்சை எடுத்து பெரிய அளவில் கட்டி கொடுக்கறோம்னு எல்லா மக்கள் மத்தியில் சொல்லி போட்டு முஸ்லீம்களுக்கு ஆதரவாக அதை மூடி வச்சிருக்கிறார். இன்னைக்கு அந்த தண்ணி எங்க போகுது? தண்ணி போறதுக்கு வழி இல்லாம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுடைய சுவர்கள் எல்லாம் இடிந்து விழுந்தது. இது அத்தனை பேரும் கண்கூடாக கண்டது. திமுகவை சேர்ந்த நகராட்சி பேரூராட்சியினுடைய நிர்வாகம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. நல்ல வேளையாக காவல்துறை உயர் அதிகாரி ஆட்களை வைத்து இரவோடு இரவாக அந்த டிச்சை சுத்தம் செய்து தண்ணியை போற மாதிரி பண்ணி விட்டார். ஆனால் கூட அதுக்கு இதுவரைக்கும் நிரந்தர தீர்வு கிடையாது. முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமானதனுடைய விளைவு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அவ திமுக காரணம் இருந்தாலும் சரி, பிஜேபி காரணம் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்துவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் ஓட்டு பொறுக்கியாக இங்க இருக்கக்கூடிய திமுக தலைவர்களுடைய சுயநலம் தான் காரணம். நான் வார்டுல ஜெயிக்கணும், நான் பேரூராட்சி தலைவர் ஆகணும், நான் எம்எல்ஏ ஆகணும், திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணும் என்கின்ற ஒரே ஒரு சுயநல நோக்கத்துக்காக இன்னைக்கு சூலூரையே முஸ்லீம்களிடம் வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். பழைய நிலைமை இல்ல. 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிஜேபி இல்ல. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சூலூர்ல நீங்க வாங்கின ஓட்டுக்கு நிகரான வாக்கு இந்த சூலூர்ல நாம் வாங்கி இருக்கின்றோம். அந்த அளவுக்கு மக்கள் மாறி இருக்கின்றார்கள். இந்த நிலைமை தொடரும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணின்னு நம்ம தலைவர் அறிவிச்சுடனே சட்டமன்றத்திலேயே வாய உளர்ந்து நடுங்கிறார் முதலமைச்சர். என்ன நிலைமை முதலமைச்சருடைய நிலைமை எவ்வளவு மோசமாக போய்விட்டது என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். முதலமைச்சர் மாத்திரமில்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திமுக காரரும் கடந்த 10 நாட்களாக தூங்காம இருக்கிறார். நாம் எப்படியாவது ஜெயிக்கணும், வழி இருந்து எப்படியும் ஜெயிக்க முடியாது. எந்த பகுதியில, குறிப்பாக கொங்கு பகுதியில டெபாசிட் கூட திமுக வாங்க முடியாது. அதுதான் உண்மையான நிலைமை. அதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு தொண்டரும் கூட்டணி கட்சியினரோடு இணைந்து, எங்களுடைய தலைவர் நேற்றே சொல்லிட்டு போயிட்டார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களோடு நீங்கள் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துங்கள். முதல்ல வருகின்ற ஓராண்டு காலத்துக்குள்ளாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கையை மக்களுக்கு உருவாக்குவோம். அதற்குண்டான அத்தனை பணிகளும் பாரதிய ஜனதா கட்சி செய்யும். தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் அழிக்கப்பட வேண்டும். அதற்காக கங்கணம் கட்டி பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு தொண்டரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிஜேபியின் போராட்டம், பிஜேபியின் போராட்டம், போராட்டம் மீது போராட்டம், போராட்டம் மீது போராட்டம், பிஜேபியின் போராட்டம், பிஜேபியின் போராட்டம். தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, பாகிஸ்தான் தீவிரவாதியை, பாகிஸ்தான் தீவிரவாதியை வெளியேற்றிடு, வெளியேற்றிடு. பங்களாதேஷ் பயங்கரவாதியை, பங்களாதேஷ் பயங்கரவாதியை வெளியேற்றிடு, வெளியேற்றிடு.
தலைவர் உள்ளிட்ட நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள பொள்ளாச்சி முன்னாள் மாவட்ட தலைவரும் முன்னாள் நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளருமான அருமை அண்ணன் வசந்தராஜன் அவர்களையும் இந்த மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தலைவர் அனைவர்களையும் இந்த படுகொலையை கண்டித்து இந்த படுகொலையிலே ஈடுபட்ட தீவிரவாதத்துக்கு ஊக்குவிக்கும் இந்த அரசையும் கண்டித்து இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே, நமக்கு இதற்கு முன்னாடி சொன்ன தலைவர்கள் எல்லாம் சொன்னது போல நமது பகுதிகளிலே வட இந்தியர் என்ற போர்வையிலே பங்களாதேஷ் ரோஹிங்யா முஸ்லீம்களும் அந்நிய நாட்டு பயங்கரவாதிகளும் ஊடுருவியிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இந்த காவல்துறையினரே ஒவ்வொரு தொழிற்கூடங்களிலும் கணக்கெடுத்து அவர்களை எல்லாம் உடனடியாக நாடு கடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தும் வண்ணம் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழக அளவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தீவிரவாதத்தை இங்கு ஆதரிக்கும், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த உடனே சீமான் சொல்லியிருக்காரு, ஒரு நாட்டில் ஒருத்தர் 4 பேர் தீவிரவாதத்தை பண்ணாங்கிறதுக்காக அந்த நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்கறத நீங்க நிறுத்தக்கூடாது. கம்யூனிஸ்டுக்கார சொல்றேன், உடனே நீங்க அங்களுக்கு போரிடணும்னு சொல்லக்கூடாது, அவர்களை தொலாய் பார்த்து நீங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது எப்ப நடக்கிறது? அந்த ஆதரவு கொடுக்கக்கூடிய தீய சக்திகளே நீங்கள் தானே. ஆகவே உங்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்கும் வரை இந்த பாரதிய ஜனதாவினுடைய கூட்டம் ஓயாது. அதற்கு எங்களுடைய பாரத பிரதமர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த கூடிய விரைவில் அகண்ட பாரதத்தை அமைத்தே காட்டுவார் என்று இந்த கவன ஈர்ப்பத்தில் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கூறிய நான் அனைவருக்கும் நன்றி கூறி